எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போல்லாம் எல்லா இடங்களுக்குமே டிராவல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அந்த வகையில ஹிந்தி மொழி கொஞ்சம் முக்கியத்துவமா இருக்கு. எல்லா இடங்கள்லயும் காமனா பேசுறாங்க. மொழியை தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு கடையில போய் ஒரு விஷயம், அதாவது தண்ணி வேணும், தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் அந்த பாஷை தெரியல, அந்த மொழி தெரியல அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் தயங்குவோம். என்னவா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பொருட்களோட பெயர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பால், தயிர், மோர், வெண்ணெய் இது எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி காய்கறிகள்னு காமனா சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காய்க்கும் என்னென்ன பெயர்கள் சொல்லுவாங்க ஹிந்தியில அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை நீங்க நார்த் இந்தியால வசிக்கிறீங்க, இல்ல ஹிந்தி அதிகமா பேசக்கூடிய இடங்கள்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், காய்களுக்கு ஒவ்வொரு காய்களுக்கும் என்னென்ன பெயர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கறது நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தண்ணி, பானி, தண்ணி, பானி, தண்ணி, பானி. பாலுக்கு ஹிந்தியில தூத் அப்படின்னு சொல்லுவாங்க. தூத், தூத். தயிருக்கு தஹி, தஹி, தஹி. மோர் அதுக்கு சாச், சாச், மோர், சாச். வெண்ணெய்க்கு மக்கான், மக்கான், வெண்ணெய், மக்கான். நெய்க்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான் சொல்றாங்க, கீ. நெய்க்கு கீன்னு தான் சொல்லுவாங்க. சாய்க்கு சாய்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மளிகை கடையில எல்லாம் போயிட்டு டீ தூள் பேக்கெட் ஒண்ணு எடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த டீ தூள் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு சாய்ன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல சாய் பவுடர்னு சொல்றாங்க நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படின்னா அப்படி கூட சொல்லலாம். சாய்ன்னு சொன்னாலே மோஸ்டா புரிஞ்சுக்குவாங்க. ஜஸ்ட் பிராண்ட் நேமை மட்டும் நம்ம சொன்னாலே போதும். ரெட் லேபிளா, த்ரீ ரோசஸா, இல்ல நீங்க இருக்கிற இடத்துல என்ன ஃபேமஸா இருக்கு, தாஜ்மஹால் பிராண்ட் ஃபேமஸா இருக்கா, அந்த மாதிரி சாய்ன்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் நேம சொன்னீங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு சாய் பவுடர் எடுத்து கொடுத்துருவாங்க, டீ தூள் பவுடரை எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்க இதே ஒரு டீ கடைக்கு போயிருக்கிறீங்க, டீ குடிக்கிற கடைக்கு நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா அங்க போய் சாய்ன்னு சொன்னாலும் ஒரு கிளாஸ் சாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டீ கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஏக் சாய் தோ. இந்த மாதிரி டீ கடையில போய் நீங்க ஆர்டர் பண்ணினாலும் நீங்க எவ்வளவு டீ கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீ கொண்டு டேபிள்ல கொடுத்துடுவாங்க. சாய்க்கு டீக்கு சாய்ன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்றீங்க ட்ரெயின்ல அப்படிங்கும் போது கூட சாய் 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 கரம் சாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. கரம் சாய்னா சூடான டீ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. டீக்கு சாய்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சேனல்ல டீ கான்வர்சேஷன்னே தனியா ஒரு வீடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரைக்கு சீனி, சர்க்கரை, சீனி, சீனி. இப்ப எல்லாருமே டீக்கு ஒரு சிலர் சர்க்கரை போடுறாங்க, ஒரு சிலர் வெல்லம் யூஸ் பண்ண, அந்த வெல்லம் பொடி பண்ணது இருக்கு இல்லையா, அதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடைகள்லயும் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வச்சிருக்கிறாங்க. இப்போ வெல்லம்க்கு நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா, வெல்லம்க்கு கூடு, கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்லம்க்கு கூடு. ஏலக்காய், ஏலக்காக்கு இலைச்சி, ஏலக்காக்கு இலைச்சி, இலைச்சி. இஞ்சிக்கு அத்ரக், அத்ரக், அத்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பால், தயிர், மோர், டீ இந்த மாதிரி எல்லாம் தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப டீக்கு அப்புறம் எதுக்காக இலைச்சியும் இஞ்சியும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டீ கடைகள்ல எல்லாம் நார்த் இந்தியா சைட்ல அத்ரக் பாலி சாயா, இல்ல இலைச்சி சாயா, பிளெயின் சாயா, மசாலா சாயா, இந்த மாதிரி டீலயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே அங்கேயும் கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு கூடவே நான் போட்டிருக்கிறேன். இலைச்சிக்கு ஏலக்காய்க்கு இலைச்சி, இஞ்சிக்கு அத்ரக். அத்ரக் வாலி சாயா, இல்ல பிளெயின் சாயா, இல்ல இலைச்சி சாயா அப்படின்னு கேட்கும்போது நீங்க கரெக்டா சொல்லிக்குவீங்க இல்லையா. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு 1/4 கிலோ கொடுங்க, 1/4 லிட்டர் கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு, இல்ல 3/4 லிட்டர் கொடுங்க, 3/4 கிலோ கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு என்ன ஹிந்தியில கேட்கணும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் இப்ப கொடுத்துருக்கிறேன். ரொம்ப உபயோகமா இருக்கும். கால் அப்படிங்கறதுக்கு பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 கிலோ, பாவ் கிலோ, இல்லைன்னா பாவ் கேஜி அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாவ் கேஜி, கால், கால்னா பாவ், பாவ். அரைக்கு ஆதா, ஆதா கேஜி, அரை கிலோ,
அரைக்கு ஆதா ஆதா. முக்கால் அதுக்கு பவுனா, முக்கா கிலோ, பவுனா கேஜி, முக்கால், பவுனா பவுனா. ஒன்னரை, இந்த 1.5 கிலோக்கு தேத் கேஜி, தேத் தேத், ஒன்னரை தேத். 2.5, 2.5, இந்த 2.5க்கு தேய் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அரை கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தாச்சு. பால் வகைகள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப காய்கறி வகைகளை ஆரம்பிச்சிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம்க்கு பியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயம், பியாஜ் பியாஜ். நம்ம ஆலு பராத்தா, கோபி பராத்தா, பன்னீர் பராத்தா எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எப்படி இங்க வெங்காயம் ஊத்தாப்பம் செய்யறோமோ அதே மாதிரி அங்க வெங்காயம் பராத்தாவும் செய்வாங்க. அதுக்கு பியாஜ் பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பியாஸ் பராத்தா. தக்காளிக்கு இங்கிலீஷ்ல டொமேட்டோன்னு சொல்லுவோம், ஹிந்தியில டமட்டர் டமட்டர் டமட்டர்னு சொல்லுவாங்க. தக்காளி டமட்டர். பூண்டுக்கு லஸ்ஸூன் லஸ்ஸூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு லஸ்ஸூன் லஸ்ஸூன். அடுத்தது நம்ம பார்க்க போறது இஞ்சிக்கு என்னன்னு பார்க்க போறோம். ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. சாயை பத்தி பேசும்போது தான் இஞ்சிக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன். அத்ரக். இஞ்சிக்கு அத்ரக், இஞ்சி அத்ரக். பச்சை மிளகாய்க்கு மிர்ச், கிரீன் சில்லி. பச்சை மிளகாய்க்கு மிர்ச், மிர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மிர்ச். கருவேப்பிலைக்கு கரிப்பட்டா, கரிப்பத்தா, கரிப்பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலைக்கு கரிப்பத்தா. கொத்தமல்லி, கோரியண்டர், இதுக்கு தனியா அப்படின்னு சொல்லுவாங்க. தனியா தனியா. கொத்தமல்லி, இந்த தனியாவை காய்கறி கடைகள்ல போய் கேட்டீங்கன்னா, தனியான்னு கேட்டீங்கன்னா கொத்தமல்லி எடுத்து தருவாங்க. இதே மளிகை கடையில போய் தனியான்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்க இருக்கிறது மாதிரி இந்த மல்லி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தருவாங்க. ரெண்டுக்குமே தனியான்னு தான் சொல்லுவாங்க. கொத்தமல்லி, தனியா. உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, இதுக்கு ஆலு அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்குக்கு ஆலு ஆலு. ஆலு பராத்தா கூட செய்வாங்க. ஆலு. சரி, இந்த பொட்டேட்டோ வந்துட்டதுனால இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்குக்கு ஷக்கர்கந்த், ஷக்கர்கந்த். சக்கரவள்ளி கிழங்கு ஷக்கர்கந்த், ஷக்கர்கந்த். பீன்ஸுக்கு ஃபல்யான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு பீன்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுக்கு சாதாரணமா நம்ம பீன்ஸ், கேரட் வாங்குவோம் இல்லையா, அந்த பீன்ஸுக்கு ஃபலியான், ஃபலியான். பிஹெச்சுக்கு பதிலா ப்ரொனவுன்சியேஷன் எஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபலியான். இந்த லாங் பீன்ஸ், நீளமான பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சவுலிக்கி ஃபலி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுலிக்கி ஃபலி. நீளமான பீன்ஸுக்கு சவுலிக்கி ஃபலி, சவுலிக்கி ஃபலி. கொத்தவரங்காய் இருக்கு பாருங்க, அதுக்கு கௌர்கி ஃபலி. இந்த கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தவரங்காய்க்கு கௌர்கி ஃபலி, கௌர்கி ஃபலி, கௌர்கி ஃபலி. அவரக்காய், பிராட் பீன்ஸ், இந்த அவரக்காய் இருக்குல்ல, அதுக்கு சேம் கி ஃபலி அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கி ஃபலி அப்படி இல்லைன்னா சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கி ஃபலி அப்படி இல்லைன்னா சேம். சேம் கி ஃபலி இல்லைன்னா சேம். அவரக்காய் சேம் கி ஃபலி இல்லைன்னா சேம். மோஸ்டா இந்த பச்சை பட்டாணி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பச்சை பட்டாணிக்கு ஹிந்தியில ஹரி மட்டர் அப்படி இல்லைன்னா வெறும் மட்டர் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஹரி மட்டர் இல்லைன்னா மட்டர், ஹரி மட்டர் இல்லைன்னா மட்டர். கேரட்டுக்கு காஜர், காஜர் கா ஹல்வா. இந்த ஹல்வா எல்லாம் செய்வாங்க. கேரட் ஹல்வாவை காஜர் கா ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரட்டுக்கு காஜர், கேரட் காஜர், காஜர். வெந்தயக்கீரை இருக்கு பாருங்க, மேத்தி இல்லைன்னா மேத்தி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்தயக்கீரை மேத்தி இல்லைன்னா மேத்தி பட்டா, வெந்தயக்கீரை மேத்தி இல்லைன்னா மேத்தி பட்டா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ற இந்த பாலக், பாலக்கீரை, பசலக்கீரை இது இருக்கு இல்லையா, அதுக்கு ஹிந்தியில பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. பாலக்கீரை, பசலக்கீரைக்கு பாலக். இந்த முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அதுக்கு ஷக்ஜன் கே பத்தே, ஷக்ஜன் கே பத்தே. முருங்கைக்கீரை ஷக்ஜன் கே பத்தே. முருங்கை
காய்க்கு ஷக்ஜன், முருங்கைக்காய்க்கு ஷக்ஜன், முருங்கைக்கீரைக்கு ஷக்ஜன் கே பத்தே அப்படின்னு பார்த்தோம். முருங்கைக்காய்க்கு வெறும் ஷக்ஜன். முள்ளங்கிக்கு ஹிந்தியில எம்லயே தான் ஸ்டார்ட் ஆகுது. மூலி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மூலி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். முள்ளங்கி மூலி, முள்ளங்கி மூலி. பீட்ரூட்டுக்கு சுக்கந்தர், பீட்ரூட் சுக்கந்தர், பீட்ரூட் சுக்கந்தர். கத்திரிக்காய்க்கு பெங்கன், கத்திரிக்காய் பெங்கன், கத்திரிக்காய் பெங்கன், பெங்கன். பாவக்காய்க்கு கரேலா, கரேலா. பாகற்காய் கரேலா, கரேலா. பாவக்காய்க்கு கரேலான்னு பார்த்தோம். இப்போ பீக்கங்காக்கு தோரி, பீக்கங்காக்கு தோரி அப்படின்னு சொல்லுவாங்க. பீக்கங்காய் தோரி. சரி, காய் பேரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பொரியல் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, பொரியல்னு சொல்லுவோம். காயை வந்து நம்ம சைட்ல ஒரு டிஷ் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை பொரியல்னு சொல்லுவோம். அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோரிக்கே சப்ஜி, சப்ஜி காய்கறிகளுக்கு காமனா சப்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ பொரியல்னு அவங்க ஸ்பெசிஃபையா சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தோரிக்கே சப்ஜி, கரேலாக்கே சப்ஜி, பாவக்காய் பொரியல், பீக்கங்கா பொரியல், அந்த மாதிரி தோரிக்கே சப்ஜி, கரேலாக்கே சப்ஜி என்ன பொரியலோ அது அதோட பேரை சொல்லிட்டு கே அப்படிங்கறத நடுவுல போட்டுட்டு சப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ என்ன லஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இல்ல நீங்க கேக்குறீங்க, அவங்க சொல்றாங்க அப்படிங்கும்போது தோரிக்கே சப்ஜி அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து பீக்கங்கா பொரியல் அப்படின்னு அர்த்தம். சுரைக்காய் அதுக்கு லௌக்கி, சுரைக்காய்க்கு லௌக்கி, சுரைக்காய். புடலங்காய், புடலங்காய்க்கு சிச்சிண்டா, புடலங்காய் சிச்சிண்டா, சிச்சிண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. புடலங்காய்க்கு சிச்சிண்டா. வெள்ளரிக்காய் அந்த குக்கும்பர் இருக்கு பாருங்க, அதுக்கு கீரா, வெள்ளரிக்காய் கீரா, கீரா. வெள்ளரிக்காய்க்கு கீரா. பரங்கிக்காய்க்கு கத்து, கத்து. பரங்கிக்காய் கத்து, கத்துன்னு சொல்லுவாங்க. பரங்கிக்காய் கத்து. பூசணிக்காய் இருக்கு பாருங்க, அதுக்கு வெண்பூசணின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நீற்று பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சஃபேத் கத்து அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. ஹிந்தில சஃபேத் கத்து. பரங்கிக்காய்க்கு கத்துன்னு சொல்லுவாங்க, வெறும் கத்துன்னு சொல்லுவாங்க. கத்து அப்படின்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய்க்கு. வெண்பூசணி இல்லைன்னா நீற்று பூசணிக்கு சஃபேத் கத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சஃபேத் கத்து. காலிஃபிளவருக்கு கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோபி மசாலா இந்த மாதிரி சொல்லுவோம், கோபி 65 இந்த மாதிரி எல்லாம் வந்து கோபி, சில்லி கோபி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை காலிஃபிளவர்ல செஞ்சதுனாலதான் சொல்றோம். அது எங்க இருந்து வந்தது அப்படின்னா இந்த ஹிந்தி பெயர்ல இருந்து தான் வந்தது. காலிஃபிளவருக்கு கோபி அப்படின்னு சொல்லுவாங்க, கோபி. கேபேஜ் இந்த முட்டைக்கோஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பட்டா கோபி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. பட்டா கோபி, முட்டைக்கோஸ்க்கு பட்டா கோபி. கேப்சிகம் பெல் பெப்பர் இருக்கு பாருங்களேன், இதுக்கு ஷிம்லா மிர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. ஷிம்லா மிர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறது இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. பெல் பெப்பர் இந்த கேப்சிகம்க்கு ஷிம்லா மிர்ச். சேனை கிழங்கு இதுக்கு ஜிமிக்கந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேனை கிழங்குக்கு ஜிமிக்கந்த், ஜிமிக்கந்த். சேனை கிழங்கு ஜிமிக்கந்த். சேப்பங்கிழங்கு இதுக்கு அரபி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அரபி. சேப்பங்கிழங்குக்கு அரபி அப்படின்னு சொல்லுவாங்க. சேனை கிழங்குக்கு ஜிமிக்கந்த். சக்கரவள்ளி கிழங்குக்கு ஷக்கர்கந்த் அப்படின்னு பார்த்தோம். சேப்பங்கிழங்குக்கு அரபி. தேங்காய்க்கு நாரியல், நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேங்காய் எண்ணெய் எல்லாம் இருக்கு பாருங்களா, அதுக்கு நாரியல் தேல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். தேங்காய்க்கு நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நார்த் சைட்ல எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச தேங்காய் வந்து விற்பாங்க. அதை வந்து ட்ரை கோகோனட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹிந்தில என்னன்னு பாத்தீங்கன்னா சுகா நாரியல். இந்த காஞ்ச தேங்காய், உலர்ந்த தேங்காய்க்கு சுகா நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு வெறும் நாரியல் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. உலர்ந்த தேங்காய் பேக்கெட்ல விற்பாங்க, அதுக்கு வந்து சுகா நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகா நாரியல்.
இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.